வணக்கம் நண்பர்களே. நாம் டெட் தேர்வில் இடம்பெற்ற கேள்விகளையும் பதில்களையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற டெட் தேர்வில் கேட்கப்பட்ட சமூக அறிவியல் சார்ந்த வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வாருங்கள், வினாக்களுக்குள் செல்வோம். பெரிய நெருப்பு பந்து என அழைக்கப்படுவது எது? பூமி, சூரியன், புளூட்டோ, சந்திரன். சரியான விடை சூரியன். வட அமெரிக்காவின் கிழக்கு கரையோரம் பாயும் வெப்ப நீரோட்டம் எது? வட அட்லாண்டிக் நீரோட்டம், கேனரிஸ் நீரோட்டம், கல்ஃப் நீரோட்டம், பூமத்திய ரேகை நீரோட்டம். சரியான விடை கல்ஃப் நீரோட்டம். உள்ளூரில் நடைபெறும் வணிகம் ஊரக வணிகம், நேரிணை வணிகம், பல்கிளை வணிகம், தள வணிகம், லோக்கல் ட்ரேட். சரியான விடை தலை வணிகம். தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் உற்பத்தியாகும் இடம் திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சென்னை. சரியான விடை திருவாரூர். குறைந்த செலவினை உடைய போக்குவரத்து முறை சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, நீர் போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து. சரியான விடை நீர் போக்குவரத்து. இரண்டாம் மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை சால்பாய், பரந்தர், மைசூர், மங்களூர். சரியான விடை மங்களூர் உடன்படிக்கை. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் பாளையங்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, கயத்தாறு. சரியான விடை கயத்தாறு. கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்த வீரர் மங்கள் பாண்டே, ராணி லட்சுமிபாய், பகதூர் ஷா, கன்வார் சிங். சரியான விடை மங்கள் பாண்டே. இந்திய மக்களின் உரிமை சாசனம் என அழைக்கப்படுவது 1773 ஒழுங்குமுறை சட்டம், 1813 பட்டய சட்டம், 1858 மகாராணியின் அறிக்கை, மிண்டோ மார்லி சட்டம். சரியான விடை 1858 மகாராணியின் அறிக்கை. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? ஏஓ ஹியூம், டபிள்யூசி பானர்ஜி, மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ். சரியான விடை ஏஓ ஹியூம். இடியுடன் கூடிய புயலின் போது வானிலையின் அனைத்து மூலகங்களும் இணைந்து வெளிப்படுவது எஃகு தொழிற்சாலை, வானிலை தொழிற்சாலை, உரத் தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை. சரியான விடை வெதர் ஃபேக்டரி, வானிலை தொழிற்சாலை. வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்ய இயற்கையிலிருந்து பெறும் அனைத்து பொருட்களையும் டேஷ் என்கிறோம். கனிம வளங்கள், மண் வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள், இயற்கை வளங்கள். சரியான விடை இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ். மனிதன் மண்வளத்தை பாதுகாக்க எடுக்கும் முயற்சி டேஷ் ஆகும். மண்ணரிமானம், வேளாண்மை செய்தல், மண்வளம் பாதுகாத்தல், தாவரங்களை வளர்த்தல். சரியான விடை மண்வளம் பாதுகாத்தல். உலகில் நெல் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, யுஎஸ்ஏ. சரியான விடை இந்தியா. கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு கனிமங்கள் எடுக்க பயன்படுத்தும் முறை துளையிடுதல் முறை, மேற்பரப்பில் வெட்டி எடுக்கும் முறை, திறந்தவெளி முறை, பட்டைகளாக எடுக்கும் முறை. சரியான விடை துளையிடுதல் முறை. சமுதாயத்தின் அடிப்படை அழகு எது? குடும்பம், அரசியல், பொருளாதாரம், கிராமம். சரியான விடை குடும்பம். வந்தே மாதரம் பாடல் முதலில் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? வங்காளம், உருது, மராத்தி, சமஸ்கிருதம். சரியான விடை சமஸ்கிருதம். 10வது ஐந்தாண்டு திட்டம் எதனை உயர்ந்த முக்கியத்துவம் கொடுத்தது? தனிநபர் வருமானம், குடும்ப வருமானம், நாட்டு வருமானம், விவசாய உற்பத்தி. சரியான விடை தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம். ராஜ்யசபா துணை சபாநாயகர் கீழ்க்கண்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ராஜ்யசபா உறுப்பினர்கள், லோக்சபா உறுப்பினர்கள், குடியரசுத் தலைவர், இரு அவை உறுப்பினர்கள். சரியான விடை ராஜ்யசபா உறுப்பினர்கள். பாராளுமன்றத்தில் தகவல் பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 21 அக்டோபர் 2005, 21 அக்டோபர் 2004, 11 அக்டோபர் 2004, 12 அக்டோபர் 2005. சரியான விடை 12 அக்டோபர் 2005. கணினி தொழிலகங்கள் என்பது பெரிய அளவில் உற்பத்தி திறன் கொண்ட தொழிலகங்கள், மிதமான அளவு உற்பத்தி செய்யும் தொழிலகங்கள், சிறிய அளவில் உற்பத்தி செய்யும் தொழிலகங்கள், மிகச்சிறிய அளவில் உற்பத்தி செய்யும் தொழிலகங்கள். சரியான விடை மிதமான அளவு உற்பத்தி செய்யும் தொழிலகங்கள். மீனின் உணவான பிளாங்டன் பெருமளவில் கிடைக்கிறது. கடற்கரை பகுதி, கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, ஆழ்கடல். சரியான விடை கண்டத்திட்டு.
பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடு யாது? பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், வளர்ச்சி விகிதம், மக்கள் அடர்த்தி. சரியான விடை வளர்ச்சி விகிதம். கீழே உள்ளவற்றுள் எது முதன்மை உற்பத்தி காரணிகள்? உழைப்பு மற்றும் மூலதனம், மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு, நிலமும் உழைப்பும், நிலமும் மூலதனமும். சரியான விடை நிலமும் உழைப்பும். வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர்? மார்ஷல், லயன் ராபின்ஸ், பால் ஜாமுவேல்சன், ஆடம் ஸ்மித். சரியான விடை ஆடம் ஸ்மித். இந்திய சிற்பக்கலையின் தொட்டில்? வெங்கி, காஞ்சிபுரம், ஐஹோல், பீஜப்பூர். சரியான விடை ஐஹோல். முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்ட பெயர்? சித்திரகார புலி, வாதாபி கொண்டான், முடிகொண்டான், ஜெயங்கொண்டான். சரியான விடை சித்திரகார புலி. ஆண்டாள் இயற்றியது? தேவாரம், திருப்பாவை, இராமாயணம், மகாபாரதம். சரியான விடை திருப்பாவை. இரண்டாம் திரையின் போர் நடைபெற்ற ஆண்டு? 1190, 1192, 1194, 1196. சரியான விடை 1192. அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பின் படைத்தளபதி? இல்துமிஸ், ஐபக், பெரோஸ் துக்ளக், மாலிக் காபூர். சரியான விடை மாலிக் காபூர். இரவு நேரங்களில் திடீரென்று ஏற்படும் ஒளிக்கீற்று? எரி நட்சத்திரம், சந்திரன், வால் நட்சத்திரம், ஆகாய கங்கை. சரியான விடை எரி நட்சத்திரம். எல்லைகளை காட்டி வரையப்படும் வரைபடங்கள்? அரசியல் வரைபடங்கள், கருத்துசார் வரைபடங்கள், இயற்கை அமைப்பு வரைபடங்கள், இராணுவ வரைபடங்கள். சரியான விடை அரசியல் வரைபடங்கள். பாஞ்சினியாவை சுற்றியிருந்த பெரிய போராளி? டெத்திஸ் கடல், பெந்தலாசா, இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல். சரியான விடை பெந்தலேசா. பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள்? ஃபர்கான்கள், மொரைன்கள், சர்க்குகள், அரட்டுகள். சரியான விடை ஃபர்கான்கள். ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்று? வியாபார காற்று, துருவக்காற்று, பருவக்காற்று, கோள்காற்று. சரியான விடை கோள்காற்று. நிலத்தின் உற்பத்தி திறன் அளவிடும் முறை? மொத்த உற்பத்தி பை வேலைக்கு அமர்த்தப்பட்ட உள்ளீடுகளின் அளவு, மொத்த உற்பத்தி பை நிலத்தின் பரப்பளவு, மொத்த உற்பத்தி பை மொத்த முதலீட்டு அளவு, அளவு நிலத்தின் பரப்பளவு பை மொத்த உற்பத்தி. சரியான விடை மொத்த உற்பத்தி பை நிலத்தின் பரப்பளவு. நிலத்தின் அளிப்பு விலையானது? த சப்ளை பிரைஸ் ஆஃப் லேண்ட் இஸ் 0, 1க்கு சமம், 1க்கும் குறைவாக இருக்கும், 1க்கும் அதிகமாக இருக்கும். சரியான விடை 0. கீழ்கண்டவற்றுள் எது அதிக நீர்மைத்தன்மை கொண்டது? லிக்யூரிட்டி. இயந்திரம், பங்குகள், பணம், பத்திரங்கள். சரியான விடை பணம். இந்திய ரிசர்வ் வங்கியின் கருத்துப்படி பரந்துபட்ட பணம் என்பது? M1, M2, M3, M4. சரியான விடை M3. மொத்த பயன்பாடு உச்சத்தில் இருக்கும்போது இறுதிநிலை பயன்பாடு அதிகரிக்கும், குறையும், நிலையாக இருக்கும், 0. சரியான விடை 0. அசோகரின் கலிங்கப் போர் பற்றிய விவரங்களை கூறும் கல்வெட்டு? கலிங்க கல்வெட்டு, 13ஆம் பாறை கல்வெட்டு, 6ஆம் பாறை கல்வெட்டு, 7ஆம் பாறை கல்வெட்டு. சரியான விடை 13ஆம் பாறை கல்வெட்டு. சக வருடம் துவங்கும் ஆண்டு? கிபி 320, கிபி 58, கிபி 78, கிமு 78. சரியான விடை கிபி 78. சங்ககால பாண்டியர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டியவர்கள்? சாதவாகனர்கள், சோழர்கள், பல்லவர்கள், களப்பிரர்கள். சரியான விடை களப்பிரர்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர்? ஸ்ரீகுப்தர், குமாரகுப்தர், சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர். சரியான விடை குமாரகுப்தர். ஹர்ஷ சரிதத்தை இயற்றியவர்? பாணர், ஹர்ஷர், யுவான்ஸ்வாங், காளிதாசர். சரியான விடை பாணர். எந்த அமைப்பு 1990ஆம் ஆண்டை உலக எழுத்தறிவு ஆண்டாக அறிவித்தது? யுனிசெஃப், யுனெஸ்கோ, UNO, WHO. சரியான விடை UNO. கொத்தடிமை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? 1976,
1975, 1974, 1986. சரியான விடை 1976. மக்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 535, 545, 565, 525. சரியான விடை 545. பூண்டி நீர்த்தேக்கம் யாரால் அமைக்கப்பட்டது? ராஜாஜி, அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், காமராஜர். சரியான விடை காமராஜர். இந்திய அரசியலமைப்பு ஷரத்துக்களை உள்ளடக்கியது 448 ஷரத்துக்கள், 459, 449, 450. சரியான விடை 449. நடனமங்கையின் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, பிம்பிட்சா, லோத்தல். சரியான விடை மொஹஞ்சதாரோ. ரிக்வேதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 1027, 1028, 1029, 1030. சரியான விடை 1028. திரிபீடங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பாலி, சமஸ்கிருதம், உருது, ஹிந்து. சரியான விடை பாலி. பாடலிபுத்திரத்தை புதிய தலைநகராக நிர்மாணித்தது யார்? அசோகர், சிசுநாகர், உதயன், காசுவர்மன். சரியான விடை உதயன். இந்தியாவின் மாக்கியவல்லி என அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர், சாமாசாஸ்திரி, கௌடில்யர். சரியான விடை கௌடில்யர். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் என்று கூறியவர் யார்? குருநானக், நாமதேவர், கபீர், சைதன்யர். சரியான விடை கபீர். பகவத்கீதையை ஞானேஸ்வரி என்ற விளக்க உரையை எழுதியவர் ராமானந்தர், நானக், கபீர், ஞானதேவர். சரியான விடை ஞானதேவர். ராட்சசா தாங்கடி போர் என்று அழைக்கப்படுவது பானிப்பட்டு, த்ரைன், தலைக்கோட்டை, பாக்சர். சரியான விடை தலைக்கோட்டை. அக்பரின் வருவாய்த்துறை சீர்திருத்தங்களுக்கு உதவியவர் ராஜா தோடர்மால், மாலிகாபூர், பீர்பால், அபுல்பைசி. சரியான விடை ராஜா தோடர்மால். புரந்தார் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு 1660, 1685, 1671, 1676. சரியான விடை 1685. நண்பர்களே, இதுவரை 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற டெட் தேர்விலிருந்து சமூக அறிவியல் பாடத்திற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு தேர்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.